கார்னர்லேருந்து சின்ன கிருஷ்ணன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் வந்து பயமாகவும் ஆயிடுச்சு, குஷியாகவும் ஆயிடுச்சு. எனக்கு அது ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு வந்து தேங்க்யூ சொன்ன மாதிரி ஒரு மொமெண்ட் அது. அது வரைக்கும் இருந்த தமிழ் மீடியம் பையன் எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ற அந்த அந்த விதை. எங்கள் 6 பேரும் சிவி எழுதுனதில்லை, இன்டர்வியூ அட்டன் பண்ணதில்லை, எங்கேயும் ஒர்க் பண்ணதில்லை. எங்கள் அப்பாவோட ஒரு முயற்சியும் வித்தியாசமான முயற்சி. இன்றைக்கி போய் அதை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 56, 57 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் அவர் பண்ணியிருக்கிறாரு. சார், நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ அப்பாவோட சாஷே புக் கொடுத்துருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் தேட். இன்னைக்கு இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது, பட் நிறைய பேர் எங்களுக்கு ரிசோர்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த டைம்லேயே அப்பா வந்து த விஷன் ஹி ஹேட், விமனோட எம்பவர்மெண்ட்டுக்கு பேசினது, அவரோட இன்னோவேஷன்ஸ் இஸ் ட்ரூலி எக்ஸலண்ட். ஹீஸ் டெஃபினெட்லி எ லெஜண்ட் சார். ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எனக்கு வந்து மதுரையில் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது. எனக்கு முன்னாடி ஸ்பீக்கர் வந்து பாண்டியராஜன் சார். ஓகே. மாஃபாய் பாண்டியராஜன் சார். அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாரா இன்னோவேட்டர் யாராக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒருத்தர் அங்கேருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்னாப்புல, அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்னாங்க, ஓகே, அங்கேருந்து ஜிடி நாயுடுனாங்க, கார்னர்லேருந்து சின்ன கிருஷ்ணன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் வந்து பயமாகவும் ஆயிடுச்சு, குஷியாகவும் ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவை சொல்கிறாங்களா இல்லை வேறு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவரே கேட்டார், யார் சின்ன கிருஷ்ணா? அப்போ வந்து அந்த சாஷேவை வந்து பேக் பண்ணவர் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னாப்புல. எனக்கு அது ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு வந்து தேங்க்யூ சொன்ன மாதிரி ஒரு மொமெண்ட் அது. டெஃபினட்டாக சார். அந்த மாதிரி வந்து ஒரு அவருடைய தாக்கம் வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது ரொம்ப பெருமைப்பட வேண்டியவும், அதே டைம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன் நான். சரி, டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே அவங்க அப்பா தான் அவங்க லைஃப்பில் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பாங்க. ஸோ அவர் உங்கள் லைஃப்பில் க்ரியேட் பண்ண இம்பேக்ட் என்ன சார்? இல்லை, நிறைய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு வந்து நம்மளுடைய லீடர்ஸு, ரோல் மாடல், அவங்கள பார்த்து லேர்ன் பண்ணணும். டெஃபினட். அவங்கள பார்த்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். அவங்கள பார்த்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பட் அவங்கள பார்த்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஹீரோ வர்ஷிப் பண்ணிடக்கூடாது. கரெக்ட். ஓகே, நல்ல இன்சைட்ஸ் எடுத்துக்கணும். ஆமாம், ஹீரோ வர்ஷிப் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்கள கிராஸ் பண்ண முடியாது. ஓகே, அவங்கள்ட்டேருந்து லீடர் அப்சர்வ் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, நீங்கள் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்க. பட் அட் தி சேம் டைம் ஒரு ஸ்டேஜில் அவங்கள கிராஸ் பண்ணணும்னு ஆசைப்படுங்க. டெஃபினெட்லி. நீங்கள் ஹீரோ வர்ஷிப் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே சீல் போட்டுறீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து சுனில் கவாஸ்கர் வந்து பெரிய ஹீரோ. ஓகே, பெரிய ரோல் மாடல். அந்த ரோல் மாடல் என்ன பண்ணுவாரோ, சச்சின் ரொம்ப நாளாக வந்து கவாஸ்கர் இது பண்ணார். பட் கவாஸ்கரை தாண்டவே முடியாது அவரால். அப்புறம் ஒரு நாள் கவாஸ்கரே சொன்னாராம், தம்பி நீ என்ன உன் மைண்ட்லேருந்து எடு, அப்போ தான் யூ கேன் கிராஸ் ஓவர்னாங்க. அந்த மாதிரி வைல் இட் இஸ் வெரி அப்ரிஷியபிள் டு லேர்ன் ஃப்ரம் ஹீரோஸ், லேர்ன் ஃப்ரம் ரோல் மாடல்ஸ் அண்ட் அப்சர்வ் தெம் அண்ட் காப்பி தெம் and follow them to an extent, but never ever what you call hero worship them. It may be your father, it can be anyone for that matter. And Steve Jobs நம்ம hero worship பண்ண தேவையில்ல. One of the problem I feel in this society is we are hero worshipping especially wrong people. Correct. ஓகே, அந்த ராங் பீப்புளை ஹீரோ வர்ஷிப். இன்னைக்கு வந்து பொலிட்டீஷியனாக இருக்கலாம், இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம், இல்லை ஒரு சினிமா ஆக்டராக இருக்கலாம். Why are we hero worshipping them? They don't even know such a person like you and I live in this world. Why are we getting cut? Why are we getting caught? Correct. I think it's very important that each of us should learn பண்ணணும். அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும், அவங்கள வந்து சிலது ஃபாலோ பண்ணணும். பட் அவங்கள வந்து கிராஸ் பண்ணணுன்ற அந்த தில்லு வேணும் நமக்கு. டெஃபினட்டாக. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். நான் எங்கள் அப்பா கிட்ட நிறைய விஷயம் கற்றுட்ருக்கிறேன். நான் ஒன் ஆஃப் தி திங் வந்து விடாமுயற்சி, அதாவது பர்சீவரன்ஸ்னுவாங்க. அதாவது லாஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து நெப்போலியன் ஹில் அவருடைய புக்கில் பேசும்போது கடைசியாக பேசுறது பர்சீவரன்ஸாக. இது எல்லா குவாலிட்டியினால் தொடர் முயற்சி, விடாமுயற்சி இருந்தால் நீ எல்லா விஸ்வரூப வெற்றின்னு வாங்கலாம். அந்த மாதிரி அந்த வெற்றி உங்களுக்கு அடைந்தே தீரும்.
கண்டிப்பா. ஏன்னா நீங்கள் எல்லா பிரச்சனையும் நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டே வருவீங்க. ஒரு ஸ்டேஜில் கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும், நீங்கள் அங்கே ரீச் பண்ணிடுவீங்க. ஒரு ரிஃபைன்டு வெர்ஷன். ஆமாம் ஆமாம். ஆப்ரஹாம் லிங்கன் 52 வயசில் தான் அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிறாரு. அது வரைக்கும் தொடர் தோல்வியை பார்க்குறாரு. ஓகே ஓகே. பட் தொடர் தோல்வியை பார்க்கும்போது ஒரு தோல்வியிலேருந்து அவர் லெசன் கற்றுக்கிறார். காட் இட். லெசன் கற்றுக்கிட்டு தொடர் தோல்வின்றது வந்து இஸ் நாட் தொடர் தோல்வி அலோன், இஸ் எவ்ரி டைம் இஸ் இம்ப்ரூவைசிங். அந்த இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து அந்த அந்த வந்து ஒரு சூப்பர் வெற்றி கிடைக்கும். காட் இட். அந்த மாதிரி எல்லா அந்த சூப்பர் வெற்றி கற்றவர்களும் அந்த தொடர் தோல்வியிலிருந்து உங்களுக்கு வந்து லெசன் கற்றுட்டே வருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு சூப்பர் வெற்றி வரும் உங்களுக்கு. ரைட். ஸோ யுவர் ஃபேவரட் மெமரி வித் him that shaped the man you are today, sir, with your dad? சார் ஒன்று வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட்னு ஒரு லைன் சொன்னார். ஓகே. அது என்னை வந்து வாழ்க்கையில் ரொம்ப மாற்றுச்சு. ஓகே. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் லைன்னு சொல்லுவேன் நான். அது வரைக்கும் இருந்த தமிழ் மீடியம் பையன் எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ற அந்த அந்த விதை அங்கே தான் ஊன்றப்படுது. காட் இட். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்து நான் இங்கிலீஷ் படித்தாதான் வெற்றி ஆக முடியும்லாம் நான் ஒன்றும் சொல்ல வரல. இட்ஸ் அன் அட்வான்டேஜ். ஆடட் அட்வான்டேஜ். ஓகே. நீங்கள் வந்து காரில் போனால் தான் வந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போக முடியும்னு சொல்ல வரல, இல்லை ஃப்ளைட்டில் போனால் தான் போக முடியும்னு நான் சொல்ல வரல. பட் நடந்து போகிறதுக்கு, காரில் போகிறதுக்கு, ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அட்வான்டேஜ் இருக்குல்ல. டெஃபினட்டாக. அந்த அட்வான்டேஜை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் அன் அட்வான்டேஜ். அட்வான்டேஜ். ஓகே. வென் யூ கம்யூனிகேட், நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா காந்தி வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி ஜெயிச்சார். ஏன்னா அன்னைக்கு காலகட்டம் அந்த மாதிரி இருந்தது. ட்ரூ. எல்லாமே கான்டெக்ஸ்டுவலாக திங்க் பண்ணி பார்க்கணும். அந்தந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு காந்தி அன்னைக்கு ட்ரெஸ்ஸு கழட்டினது பொருத்தமானது. இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளைக்காரனை பார்த்து அவன் மட்டும் தான் கோட்டு போட முடியுமா, நம்மளும் கேட்டு போட முடியும் சொல்லி அம்பேத்கர் போட்டது, அது ஒரு கான்டெக்ஸ்ட். ட்ரூ ட்ரூ ட்ரூ. போத் ஆர் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ரீசன். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த கான்டெக்சுவலா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க கத்துக்கினால்தான் அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து உண்மையான நம்ம வந்து அதுல இருந்து நம்ம வந்து சத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம தேவையில்லாம இவர் கோட்டு போட்டாரு, இவர் இப்படி சண்டை போடுறதுல எந்த விதமான யூஸும் கிடையாது. கரெக்ட். ஸோ அதனால எங்க அப்பா கிட்ட நான் கத்துக்கிறது பிசினஸ் சக்சஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட் அப்படின்ற அவர் போட்ட வார்த்தை ஒரு தமிழ் மீடியம் பையனை இங்கிலீஷ் மேல ஆசையை தூண்டிச்சு. அந்த இங்கிலீஷை தொடர்ந்து வந்து நான் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். எடுத்த உடனே எனக்கு இங்கிலீஷ்லாம் பேச வராது. தமிழ் மீடியம் பையனை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆச்சு. ஓகே. ஒரு எங்கேயுமே சொல்லாத விஷயத்த சொல்கிறேன். நான் காலேஜில் வந்து நாங்கள் வந்து அந்த ட்ரிங்கிங் நான் வந்து இது பண்ணேன். நான் அந்த ட்ரிங்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வேணும்னுமே இங்கிலீஷில் பேசுவேன். ஓகே ஓகே. அது இஸ் மை வே ஆஃப் ப்ராக்டிஸிங். எல்லாரும் சிரிப்பாங்க, ஏன்னா நமக்கு அது ஒரு டங் லூசனர்னு சொல்லுவாங்க. ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஓகே. நான் அதை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட இங்கிலீஷ் பேசுகிறத வந்து நான் வந்து பேசி பழகினேன் நான். ஸோ இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்காக நீங்கள் தண்ணி போடுங்கன்னு நான் ஒன்றும் சொல்ல வரல. ஸோ எல்லாம் தவறான கருத்தை எடுத்துக்குவாங்க. அது பெரிய பிரச்சனை இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில். அது வந்து இது கிடையாது. பட் ட்ரைங் வாட் ஐ எம் ட்ரைங் டு பிக் அண்ட் பாயிண்ட் தட் திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் யூஸ்ட் கண்டினியூஸ்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா வந்து அந்த ஆடியோ லேர்னிங் புக்கு கையில் எடுக்கிறேன். அது ஒரு இடத்துல வந்து கிடைக்குது. அந்த ஆடியோ லேர்னிங்கை பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அந்த ஆடியோ லேர்னிங் தான் எனக்கு வந்து இங்கிலீஷை இப்போ என்னோட திங்கிங் மைண்டே இங்கிலீஷ் மைண்ட் ஆயிடுச்சு. தட் ஹேஸ் ரியலி ஹெல்ப்ட் மீ அ லாட். ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட்லேயும் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாலையும் நிறைய கான்டென்ட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ட்ரூ ட்ரூ. அதனாலையும் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சது, இன்னைக்கு இங்கிலீஷில் திங்க் பண்ணுறது எனக்கு பெரிய அட்வான்டேஜ் சுச்சுவேஷனை கொண்டு வந்து நிறுத்துச்சு. அண்ட் அவங்களோட எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் வந்து கற்றுக்கின முக்கியமான விஷயம். ரெண்டாவது தொடர் முயற்சி. அவர் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு தொடர் முயற்சி பண்ண இதுவே பார்த்ததே கிடையாது. அவ்வளவு தொடர் முயற்சி கண்டினியூஸாக வந்து அசராமல் ஆடுறான்னு அந்த மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்னு வைத்தியவேலி சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரு டைமும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை பேஷனேட்டாக அப்சர்வ் பண்ணி அதை டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி சிவகேரா சொல்வார், வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லின்வார். எங்கள் அப்பாவோட ஒரு முயற்சியும் வித்தியாசமான முயற்சி. இன்றைக்கி போய் அதை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 56-57 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் அவர் பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் ஏதாவது எங்களுக்கு புது ஐடியா வேணும்னா எங்கள் அப்பாவோட லேபில் இருக்கிற ஐடியாவை எடுத்து அதை இன்னைக்கு காலகட்டத்துக்கு ரப்பன் பாலிஷ் போட்டால் புது ஐடியா வந்துடுது. அந்த மாதிரி அவர் எப்பயுமே வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்கிறார். ஒரு எஜுகேஷனல் டாய் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைபர், அதாவது தேங்காய் மட்டையை வச்சு ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கிறாரு. பட்டுப்பூச்சியை வச்சு ஒரு அக்ரிகல்ச்சரில் நிறைய வந்து இனோவேஷன் பண்ணியிருக்கிறாரு. பெண்களுக்கு உங்களுக்கு வந்து அப்பளம் செய்கிறது, இந்த மாதிரியான பெண்களை வச்சு என்னென்ன வந்து ஒரு ஆக்டிவிட்டி செய்ய முடியுமோ அதை வந்து பண்ணுவார். ஸ்கூலுக்கு எஜுகேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. என்ன சைனிக் ஸ்கூலில் சேர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஓகே. அந்த மாதிரி வந்து எங்கள் அண்ணா சி.கே. ரங்கநாதனை வந்து மேத்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப இது பண்ணார். லேபில் அவருக்கு வந்து
வந்து கற்றுக் கொடுத்தாரு. இந்த மாதிரி எங்கள் அண்ணாக்கு வந்து லேபில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு பார்த்தோன்னா எங்கள் அப்பா வந்து அவரோட லேபில் ஒர்க் பண்ணுவார். ஓகே. நிறைய விஷயம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து இஸ் காட் இட்ஸ் நாட் டாட்னுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் என்ன மாதிரி பண்ணுறாங்களோ அதே மேனரிசம், அதே வே ஆஃப் ஆக்டிங், அதே இது வந்துடும். உங்களுக்கு கமலஹாசன் வந்து அந்த தேவர் மகனில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பார். சிவாஜி கணேசன் போன அப்புறம் சிவாஜி கணேசன் மேனரிசம்லேயே வருவார். அவரே மாறிடுவார். அது வந்து அதான் தே ஆர் காட், தே ஆர் நாட் டாட். சொல்லி கொடுக்கறது இல்லை, அவங்க பார்த்து அவங்கள மாதிரியே நம்ம பண்ணுவோம். எங்கள் அப்பா கையெழுத்து மாதிரியே நாங்கள் 6 பேரும் கையெழுத்து போடுவோம். ஓகே. எங்கள் அப்பா வந்து சொன்னார், நம்ம யாரும் வந்து வேலை கொடுக்கும் சமுதாயமாக, வேலை தேடும் சமுதாயமாக இருக்கக்கூடாது, வேலை கொடுக்கும் சமுதாயமாக இருக்கணும்னாரு. எங்கள் 6 பேரும் சிவி எழுதுனதில்லை, இன்டர்வியூ அட்டன் பண்ணதில்லை, எங்கேயும் ஒர்க் பண்ணதில்லை. 6 பேரும். ஓகே. ஓகே. நாங்கள் 6 பேர் சாப்பிட்டாலும் பிளேட் வந்து க்ளீனாக இருக்கும். நாங்கள் தட்டில் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது அன்செட் ரூல்ஸ் இன் அவர் ஃபேமிலி. அது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே இன்னும் இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் வந்து நிறைய பேரோட வந்து யதார்த்தமாக பழகுறீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் வந்து வாட்ச்மேனில் இருந்து கோவர்க்கர்ஸில் இருந்து கீழே வேறு டிஃப்ரெண்ட் இன்கம் குரூப்பு எல்லாமே எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஈக்குவல். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மா அப்பா பார்த்து அப்படியே பழகிட்டோம். நாங்கள் எங்களுக்கு புதுசாக ஒன்றும் சொல்லிக் கொடுக்கறதுக்கோ அதை லேர்ன் பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை. அதான் காட்டு. அது மாதிரி வந்து எங்கள் அப்பா செய்கிறது வந்து தொடர் முயற்சியை நாங்கள் திரும்ப 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 பார்த்துட்டோம். தொடர் முயற்சி பண்ணுவார், விடவே மாட்டார், வித்தியாசமாக பண்ணுவார். அந்த இது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கடைசியாக அவர் வந்து அந்த வெல்வெட் பண்ணும்போது ராமஜபம் பண்ணுவார் அவங்க அப்பா. வெல்வெட் வந்து இந்த ஃபேமிலியோடைய இது ஃபார்ச்சூன்ஸை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவார். அவர் உறுதியாக நம்பினார் அப்படின்வார். ஆனால் அந்த வெல்வெட் வந்து எங்களுடைய ஃபேமிலியோடைய ஃபார்ச்சூனை மட்டும் சேஞ்ச் பண்ணல, கடலூரோட ஃபார்ச்சூன் சேஞ்ச் பண்ணிச்சு, எஃப்எம்சிஜியோட ஃபார்ச்சூனை சேஞ்ச் பண்ணிச்சு. இன்னைக்கு அந்த பிசினஸ் அட் தி பாட்டம் ஆஃப் தி பிரமிட் அந்த சாஷே அப்படின்ற இன்னோவேஷன் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. அது அவரே ஜட்ஜ் பண்ணல. ஆனால் எல்லாம் இவ்வளோ ஒரு அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டை நான் வந்து சொல்லிட்டே போகலாம். அவருடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நல்ல பொருள் தானாக விற்கணும்னு நம்பினார். ஓகே. அவர் விற்கிறதுக்கு ஆசைப்படவே இல்லை. ஓகே. He always felt good product will be so need not be sold. தானா வித்துரும் அப்படின்னாரு. நல்ல மட்டும் போதும். ஆமா, எங்க அண்ணா டாக்டர் ராஜ்குமாரும் ரங்கநாதனும் நல்ல ப்ராடக்ட் ஹேஸ் டு பி சோல்டு அப்படின்னு சொல்லி they sold the product. That is when velvet became the rubber meets the road. That is when the momentum came up வந்தது. அதனால நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கணும். அதே டைம் அவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸையும் நம்ம வந்து ஓவர்லுக் பண்ணாம அதையும் வந்து நம்ம பார்க்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம ரோல் மாடல் பண்ணும்போது வாயை திறந்து பார்க்குறோம். அந்த வாயை திறந்து பார்க்க தேவையில்ல, கை தட்டுவோம். டெஃபினட்டா. ஓகே. அது வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது, வெளியே இருந்தாலும் அதே மாதிரி பார்க்கணும். True. So I think that is how we are able to look at the situation and learn from it very unbiasedly learn பண்ணலாம் நம்ம.